அத்தை வரப்போறான்னு நினைக்கிறேன். பூஜையை முடிச்சிட்டா. சித்தர் சொன்ன அம்மன் சிலை கிச்சன்ல இருக்குமோ? தேடி பார்ப்போம். சிலைய தேடிட்டு இருக்கா. சித்தர் சொன்னது சீரியஸா எடுத்துக்கிட்டு சிலைய தேடி அலையிறா. இவ காமெடி தாங்கல. ஆமா அத்தை. ஏன் கண்மணி, இவ இதுக்கு முன்னாடி இந்த ரூம் பக்கம் வந்ததே இல்லையா? தெரியலையே அத்தை. சாமி சிலையை இங்கதான் போட்டு வைப்பாங்களா? அந்த அறிவு கூட இல்ல. ம் இதெல்லாம் ஆனா வீட்டுக்குள்ள எங்கேயும் இல்ல. வெளியே தான் தேடணும். நாளைக்கு காலையில எழுந்து தேட வேண்டியதுதான். அத்தை. கண்மணி, அவ எங்க தேடினாலும் அவளுக்கு சாமி சிலை கிடைக்காது. அது எப்படித்த அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? எல்லாம் காரணம் இருக்கு, வா. ம் அத்தை. என்ன கண்மணி? என்ன அத்தை நீங்க இவ்ளோ அசால்ட்டா இருக்கீங்க? அந்த சித்தர் சொன்னதுக்கு அப்புறமா ராசாத்தி பூஜை பண்றா, சிலைய தேடி அலையறா. என்னால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிம்மதியாவே இருக்க முடியல. ஆனா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏதாவது பண்ணி அவளை தடுங்க அத்தை. அவ அந்த சிலையை எடுத்து பூஜை பண்ணிட்டா அப்புறம் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும்.
அப்புறம் இந்த வீட்ல எனக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் போயிடும். சும்மாவே அவளை எல்லாரும் தலை மேல தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதுவும் அவளுக்கு ஒரு வாரிசு அவ வயித்துல வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறமா எல்லாரும் அவளை ஆஹோ ஓஹோன்னு தூக்கி வச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவ தலை கீழே தேடினாலும் அந்த சாமி சிலைய கண்டுபிடிக்க முடியும். அத்தை, என்ன அத்தை எப்படி சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, என்ன மீறி எதுவும் நடக்காது. நீ பயப்படாத கண்மணி. அந்த ராசாத்தி இன்னைக்கு இல்ல, இன்னும் எத்தனை நாள் தேடினாலும் அவளுக்கு ஒன்னும் கிடைக்காது. எப்படி அத்தை சொல்றீங்க? அவ மட்டும் இல்ல, அந்த சித்தரை வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கான காரணம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏ மரகதம், நில்லு. என்ன பாட்டி? இங்க பாருடி, நான் சொல்றத கேளு. போனம்மா, பாலை குடுத்தம்மா, பாய விரிச்சு படுத்தம்மான்னு இல்லாம பேசுற விதத்துல பேசி உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கணும், சரியா? சரிங்க பாட்டி. இந்த வீட்ல நீ சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். நீ வச்சதுதான் சட்டமா இருக்கணும். இங்க பாருடி, நீ சொன்னா யாரும் மறு வார்த்தை சொல்லக்கூடாது. இங்க பாரு, நீ ஒண்ணு வாங்குனா 2 திருப்பி கொடுக்கணும். அதுதான் நம்ம வம்சத்து வழக்கம். நீதான் இந்த வீட்டு எஜமானியா இருக்கணும். நீதான் இந்த வீட்டு மூத்த மருமக. உன் தலைமையில தான் எல்லாமே நடக்கணும். வேற யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஓ மாமியாக்காரி, நீ எது செஞ்சாலும் உனக்கு ஒத்து வர மாட்டா. அதனால அவளை நீ ஒழிச்சு கட்டணும். அவ உயிரா நினைச்சு தினமும் வணங்குற அந்த அம்மன் சிலைய இல்லாம பண்ணணும். அந்த சிலை தான் அவங்களோட குல தெய்வம். அதுக்கு பூஜை பண்ண அது சக்தியால அவங்க குடும்பத்தோட அதிகாரம் ஓங்கிக்கிட்டே இருக்கும். இங்க பாரு, அந்த சிலை இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அது இருந்தா ஒன்னால இந்த வீட்ல ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. நீ முதல் வேலையா அந்த சிலை இல்லாம பண்ணிடு. அதுக்கப்புறம் எல்லாரும் உன் காலடியில தாம்மா. மொத்த அதிகாரமும் உன் கைக்கு வந்துரும். ஆனா அந்த அம்மன் சிலை இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. முதல் வேலையா அந்த அம்மன் சிலைய எங்கேயாவது கொண்டு போய் போட்டுரு. நான் சொல்றது புரிஞ்சுதா? பார்த்து பக்குவமா நடந்துக்க, என்ன? சரிங்க பாட்டி. முதல் வேலையா அந்த அம்மன் சிலைய எங்கேயாவது கொண்டு போய் போட்டுரு. இங்க பாரு, நீ ஒண்ணு வாங்குனா 2 திருப்பி கொடுக்கணும். அதுதான் நம்ம வம்சத்து வழக்கம். நீதான் இந்த வீட்டு எஜமானியா இருக்கணும்.
இந்த வீட்டோட ராஜ்யம் இந்த மரகதம் கையில. என்ன இது, நம்ம இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கோம், இவ பாட்டுக்கு தானா சிரிச்சிட்டு இருக்கா. என்ன லூஸ் ஆயிட்டாலும். அத்தை, என்னத்த இது, எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல அத்தை, என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? நான் ஒண்ணு நினைச்சு சிரிக்கல கண்மணி, ராசத்திய நினைச்சுதான் சிரிச்சேன். அவளை பத்தி நினைச்சு சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன அத்தை இருக்கு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ போ, அத்தை. காலையில பேசிக்கலாம். நீ போய் தூங்கு. அத்தை, நீ போ கண்மணி, போய் படு. அத்தை, இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பேசினா கோவப்பட்டு எதையாவது தூக்கி அடிச்சிருவா. பேசாம போயிட வேண்டியதான். போன்னு சொன்னல. இதுக்கு மேல இவளை நம்பி ஒரு பிரயோஜனமும் ஆகாது. நாமளா ஏதாவது பண்ணி ராசாத்திய பூஜை பண்ண விடாம தடுக்க வேண்டியதான். சரிங்க அத்தை, நான் போறேன். போ போ கண்மணி. அந்த சிலை புதைஞ்சு 30 வருஷம் ஆக போகுது. அது இப்போ எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த வீடு நிறைய மாறிடுச்சு. இப்ப அந்த சித்தர் வந்தா கூட அந்த சிலையை எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ராசாத்தி ஏமாத்தணும். மாமா, சொல்லு ராசத்தி. சித்தர் சொன்ன மாதிரி நம்ம வீட்ல குலதெய்வம் சிலை எங்க இருக்குன்னு தேடுறேன். ஆனா கிடைக்கவே இல்லை மாமா. என்னது, சிலையா? ஆமா மாமா, சித்தர் சொன்னாருல்ல, உங்க பாட்டி வச்சு பூஜை பண்ண அம்மன் சிலை கிடைச்சா நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் தீந்துரும். அதுவும் இல்லாம நான் அம்மா ஆயிடுவேன்னு சொன்னாரு, மறந்துட்டீங்களா மாமா? நம்ம குழந்தைங்களோட நம்ம சந்தோஷமா வாழணும் மாமா. எப்படியும் அந்த சிலையை நான் கண்டுபிடிச்சிருவேன் மாமா. ராசாத்தி, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. சிலைக்கு பூஜை பண்ணா குழந்தை கிடைக்குங்கிறது கட்டுக்கதை. மாமா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. சிலை கிடைச்சா நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மாமா. இந்த மாதிரி தேவையில்லாத கற்பனையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காத. சிலை நிச்சயம் கிடைக்காது. மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா, கண்டிப்பா சிலை கிடைக்கும். நீ சொன்னா கேட்கவே மாட்டியா? அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அப்போ எனக்கு சிலை கிடைக்காதுன்னு சொல்றீங்களா மாமா? சிலை கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் நீ அம்மாவாக மாட்ட. அம்மாவாகணும்னு நீ நினைக்கிறது ஒரு காலத்திலயும் நடக்காத ராசாத்தி. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? ஏய், உனக்கு தெரியாதா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. இன்னும் ஒரே மாசம்தான். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும்.
அப்புறம் உனக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. என்ன மாமா திடீர்னு இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் என்கிட்ட அன்பா தானே இருக்கீங்க, அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? எப்படியா இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போறவ தானே. ஐயோ பவன் சிரிச்சு ஃப்ரெண்ட்லியா இருந்தா அதை நான் உன் மேல அன்பா இருக்கேன் ஆசைப்படுறேன்னு நீயா தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு என்ன குத்த சொல்றீங்க? இப்படி மாத்தி மாத்தி பேசாதீங்க மாமா. சும்மா இருந்த என் மனசுல ஆசையை வளர்த்ததே நீங்க தான். அன்னைக்கு கூட சொல்லல, குண்டா குழு குழந்தை இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல. உங்க வார்த்தையை கேட்டுதானே நான் ஆசைப்பட்டேன். இப்ப என்னடா நான் மாத்தி பேசுறீங்க? ஓ, உனக்கு நினைப்பு அங்க போயிருச்சா? ஆமா, நான் குண்டா குழந்தை இருந்தா பிடிக்கும்னு தான் சொன்னேன். ஆனா அது உனக்கு எனக்கு பிறக்கும்னு சொன்னா போனா போகுதுன்னு உன்கிட்ட ஆறுதலுக்கு பேசினா அதே ஆசையா வளர்த்துக்கிட்டீனா அது உன்னோட தப்பு. இத பாரு, சித்தர் சொன்னாரு அவர் சொன்னாருன்னு நமக்குள்ள இருக்கிற விஷயத்த மறந்துடாத. என்னைக்கா இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போறவதான். உனக்கு குழந்தை பாக்கியம் எப்பவுமே என்னால கிடையாது. ஒருவேளை நீ அம்மா ஆகணும்னா அதுக்கு ஒரு குழந்தையதான் நீ தத்து எடுத்துக்கணும். இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீயும் நிம்மதியா இருந்துட்டு என்னையும் நிம்மதியா இருக்க விட்டு போ. புரியுதா? என்னங்க வாங்க. சாப்பிட வாங்க. ஆ. அண்ணி, அண்ணன் எங்க சாப்பிட வரல? அவருக்கு வயிறு சரியில்லையா, சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஓ. உட்காருடா. ம். ராசாத்தி, அத்தை, சித்தர் என்ன சொன்னாரு? சிலை கிடைக்கணும்னா ஒரு நாள் தவறாம பூஜை பண்ணணும்னு சொன்னார்ல. ஆமா அத்தை. அப்புறம் ஏன் இன்னைக்கு நீ பூஜையே பண்ணல? எனக்கு பூஜை பண்ண விருப்பம் இல்ல அத்தை. ஏன்? ராசாத்தி நம்ம திட்டினதை அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாளோ? அம்மா, அவளுக்கு தான் பூஜை பண்றதுல இஷ்டம் இல்லைல்ல, விடுமா. ஏன் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க? டேய், நான் அவகிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், நீயே முந்திக்கிட்டு பதில் சொல்ற. இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. ராசாத்தி, எதுக்கு திடீர்னு பூஜை பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்ற? என்ன ராசாத்தியே பூஜை பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்றா? இதுல ஏதோ விஷயம் இருக்கே, என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. ராசாத்தி, நான் இங்க ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அது உன் காதுல விழுது.